ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் கூட தெரிஞ்சுக்கலாம் சீரியஸ் பார்ட் 2 வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி லோஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. லைக் மாய்ஸ்சரைசர் ஆகட்டும், அதர்வைஸ் எனி அதர் ஃபேஸ் க்ரீம் ஆகட்டும். நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களில் நிறைய பேர் இதில் வந்து நிறைய இந்த ஒரு தப்பை பண்ணியிருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நிறைய பேர் இதில் கிடைக்கிற ஒரு மேனுஃபேக்சர் டேட்டை மட்டும் பார்ப்பீங்க. 3 years இருக்குது எக்ஸ்பைரி டேட், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது வரையும். ஸோ அந்த மாதிரி நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் அது வந்து ரொம்ப தப்பான ஒன்று. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கீழே ஒரு ஸ்கேனிங் கோடு மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷெல்ஃப் லைஃப்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ மந்த் வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு இந்த ஃபேஸ் க்ரீமோட லிட்டு ஓப்பன் பண்ணதில் இருந்து நம்ம வந்து கரெக்டாக அதில் கொடுத்துருக்கக்கூடிய 3 monthோ 6 monthோ 9 monthோ ஸோ அது வரையும் வந்து நம்ம அந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் வந்து மேனுஃபேக்சர் டேட் வந்து இன்னும் ஒரு 1 year இருக்குது அப்படியா இருந்தால் கூட வந்து அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உங்களால் நிறைய பேர்த்துக்கு இது தெரியாது. சப்போஸ் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்டில் வந்து எனக்கு டேக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.